வணக்கம் டியர் வின்னர்ஸ். மெயின்ஸ் கிராமர் ப்ரிப்பரேஷன்ல டே 9ல இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 16 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வச்சு பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃபுல்லா பாருங்க, பிடிக்கும் கண்டிப்பா. உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான், இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் தான். உங்களுக்கு என்ன தேவையோ அதுபடிதான் கொண்டு போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இன்னைக்குள்ள சாப்டரை பார்த்துடலாம். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஏற்கனவே சொன்னா சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன. ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா என்ன இருக்கணும், உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வெர்ப் இருக்கும். அந்த சப்ஜெக்டும் வெர்பும் ஒன்னோட ஒண்ணு ஒத்து போகணும். அப்படி இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்காது. கண்டிப்பா ஒத்து போகணும். அது வந்து சிங்குலரா இருந்தா சிங்குலர் வெர்ப், ப்ளூரலா இருந்தனா ப்ளூரல் வெர்ப். புரியுதுங்களா? அது பர்சனை பொறுத்து, ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா அப்படின்னு. தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா வெர்பு கூட எஸ் வரணும். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா வெர்பு கூட எஸ் வர வேண்டாம். புரியுதுங்களா? ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்துருவோமா? சிங்குலர் சப்ஜெக்ட் டேக்ஸ் சிங்குலர் வெர்ப். ப்ளூரல் அப்படின்னா ப்ளூரல் வெர்ப். புரியுதுங்களா? இது பேசிக் ரூல் தான். சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்ப். ஹி ரீட்ஸ் எவ்ரிடே, அவன் டெய்லி படிப்பான். ரீட்ஸ், he, third person singular. The boy plays. The boy அப்படின்றது என்னது? third person singular. Plays அப்படின்றது yes verb. Plural subject என்ன? They read. ஓகேங்களா? He வந்து first person singular, they என்றது first person plural. The boys அப்படின்றது என்ன? third person plural. The boys play. The boys plays ன்னு வரக்கூடாது. The boy plays ன்னு தான் வரணும். third person singularக்கு verb கூட yes யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட், டூ ஆர் மோர் சப்ஜெக்ட் ஜாயின்ட் பை அண்ட் டேக் ப்ளூரல். அண்ட் அப்படின்னாவே என்னது? கூடுதலா, மேலும் அர்த்தம். கூட ஒண்ணு இருக்கு அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ப்ளூரல் தானே, சிங்குலர் வராதுல்ல. அப்ப வந்து அதுக்கு என்ன வேர்பு தான் போடணும்? ப்ளூரல் வேர்பு தான். ராமு அண்ட் ரவி ஆர் பிளேயிங். ராமும் ரவியும் விளையாடிட்டு ரெண்டு பேர். அப்ப ஆர் பிளேயிங். ராமு அண்ட் ரவி இஸ் பிளேயிங் வரக்கூடாது. புரியுதுங்களா? பிரெட் அண்ட் பட்டர் ஆர் சர்வ்ட் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட். பிரெட் அண்ட் பட்டர், பிரெட்டும் பட்டரும் ரெண்டும் வச்சாங்கன்னு அர்த்தம். ஆர் சேவ்டு ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இதோட எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா, பிரெட் அண்ட் பட்டர் ஒரே ஐடியாவை, சிங்கிள் ஐடியாவை கொடுக்கிறதா இருந்தா அது சிங்குலரா தான் எடுக்கணும். பிரெட் அண்ட் பட்டர் இஸ் ஹிஸ் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன? பிரெட்டும் பட்டரும் அவனோட பிரேக்ஃபாஸ்ட். அதோட ஐடியா என்ன? பிரேக்ஃபாஸ்ட். அவன் ரெண்டுத்தையும் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். இப்ப சிங்கிள் ஐடியாவா இருக்கிறப்ப அது சிங்குலர் தான். புரியுதுங்களா? டைம் அண்ட் டைம் வெயிட் ஃபார் நான். டைமும் டைடும். டைம்னா என்ன? காலமும் அறையும் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. அப்ப ரெண்டு. புரியுதுங்களா? டூ ஐடியாஸ். அப்ப ப்ளூரல். சிங்குலர் சப்ஜெக்ட் ஜாயின்ட் பை ஆர். நார், எய்தர் ஆர், நெய்தர் நார், சிங்குலர் வேர்ப். ஆர்னா என்ன? இது அல்லது அது. நார் அப்படின்னா என்ன? இந்த ரெண்டுத்துலயும் எது இல்லைன்னு அர்த்தம். எய்தர் ஆர் அப்படின்னா என்ன? இவங்க இல்லது அவங்க. இது அல்லது அது. ரெண்டுத்துல ஒண்ணுன்னு அர்த்தம். நெய்தர் நார்னா ரெண்டுத்துல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப ஒண்ணு அப்படின்னு வர்றப்ப என்னதான் வரணும்? சிங்குலர் வேர்ப் தான் வரணும். எய்தர் கீதா ஆர் சீதா இஸ் கம்மிங். சீதா அல்லது கீதா, இந்த ரெண்டு பேத்துல ஒருத்தர் வருவாங்கன்னு அர்த்தம். ரெண்டுல ஒண்ணு. புரியுதுங்களா? நெய்தர் ரவி நார் ராமு ஹேஸ் கான். ரவியும் போல ராமுவும் போல. ரெண்டு பேத்துல ஒருவரும் போலன்னு அர்த்தம். எய்தர் ஆறுன்றப்ப ரெண்டுத்துல ஒரு ஆப்ஷன். நெய்தர் நாருன்றப்ப ரெண்டுத்துல ஒரு ஆப்ஷனும் இல்லைன்னு அர்த்தம். if the subject differ in number, suppose இது வந்து சீதாவும் சிங்குலர் தான், கீதாவும் சிங்குலர் தான், ரவியும் சிங்குலர் தான், ராமும் சிங்குலர் தான். ரெண்டு பேரும் ஒரே நம்பர் தான் சொல்லுது, சிங்குலர். ஓகேங்களா? சப்போஸ் நம்பர் வந்து வேறையா இருந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த சீதாக்கு பதிலா இங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிளேயர்ஸ் அப்படின்னு வந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து இங்க என்ன பண்ணணும்? சிங்குலர் போடக்கூடாது. அதுக்குதான் இந்த ரூலை பார்க்க போறோம். if the subject differ in number, the verb agree with the nearest subject. அந்த verb வந்து பக்கத்துல என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது கூட ஒத்து போகும்னு அர்த்தம். புரியுதுங்களா? either teacher or the students are coming. இது verb பக்கத்துல என்ன சப்ஜெக்ட் இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது என்னது? ப்ளூரல். அப்போ either teacher, டீச்சர் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டுத்துல யாராவது ஒரு ஆள் வருவாங்கன்னு அர்த்தம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ப்ளூரல்னால ஆர் கம்மிங் போடணும். புரியுதுங்களா? either the students or the teacher. either the students, students அல்லது டீச்சர். புரியுதுங்களா? பக்கத்துல உள்ள சப்ஜெக்ட் என்னது? டீச்சர், சிங்குலர், இஸ் கம்மிங். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட், the words joined a singular subject with, together with, as well as, in addition to, accompanied by, இது எல்லாமே என்னதுதான்? சிங்குலர் வேர்ப் தான். புரியுதுங்களா?
இப்ப வந்து ஒரு டீச்சர் along with the students, டீச்சர் தான் அங்க மெயின், டீச்சரை தான் மென்ஷன் பண்றோம், அவங்க கூட தான் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இன் அடிஷனா. புரியுதுங்களா? இப்ப டீச்சர் தான் நமக்கு மெயின் ஃபோக்கஸ், அவங்க தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து என்னது? சிங்குலர். அப்ப வேர்பும் சிங்குலர் தானே. the teacher along with the students is going, டீச்சர் கூட ஸ்டூடெண்ட்ஸும் போறாங்கன்னு அர்த்தம். the captain as well as the player, கேப்டனும் கூட பிளேயரும் as well as, கேப்டன் கூட இன் அடிஷனா தான் பிளேயரையும் பாராட்டினாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் யாரதான் பாராட்டினாங்க? கேப்டன். அவங்க கூடயும் பிளேயர்ஸையும் சேர்த்துக்கிட்டாங்க, அவங்க கூட பிளேயர்ஸையும் பாராட்டினாங்க. அப்ப சப்ஜெக்ட் யார் இந்த இடத்துல? த கேப்டன் தான். கேப்டன்றது யாரு? சிங்குலர். வாஸ் ஹானர்ட். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா என்னது? அது யூனிட்டா தான் எடுப்போம். கலெக்டிவ் நவுன் கலெக்ஷன் ஆஃப் சேம் திங், யூனிட்டா தான் எடுப்போம். பிளேயர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ்னா அங்க கிரிக்கெட் விளையாடுறவங்க, ஃபுட்பால் பிளேயர்னா ஃபுட்பால் பிளேயர். அது வந்து ஒரு சிங்கிள் யூனிட், சிங்குலர் வேர்ப். அந்த டீமுக்குள்ளேயே உள்ள மெம்பர்ஸ் நம்ம சொல்றதா இருந்தா ப்ளூரல். டீமை மட்டும் நம்ம தனியா சொல்றதா இருந்தானா அது சிங்குலர். புரியுதுங்களா? the singular verb and group act as a one unit. plural when individual are considered, ஒவ்வொருத்தரையும் நம்ம plural எப்ப யூஸ் பண்ணணும்? அந்த இண்டிவிஜுவலை தனித்தனியா சொல்லும் போது. the team is winning, the team ஜெயிச்சிட்டு, கிரிக்கெட் டீம் ஜெயிச்சிட்டு, அப்ப சிங்குலர். புரியுதுங்களா? ஒன் யூனிட். the team arguing among themselves, இந்த டீமுக்குள்ளரே அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? ஆர்கியூ பண்ணாங்க. ஆர்கியூனா என்னது? விவாதிச்சாங்கன்னு அர்த்தம். அப்ப டீம்ல உள்ள ஒவ்வொரு மெம்பர்ஸையும் சொல்றோம். புரியுது? நெக்ஸ்ட் நவுன்ஸ் ப்ளூரல் இன் ஃபார்ம் பட் சிங்குலர் மீனிங். இது தெரிஞ்சதுதான், ஜஸ்ட் ஒரு இதா கொடுத்துருக்கேன். மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் தான் தெரியும். நியூஸ் அப்படின்றத குழப்புவோம் நம்ம. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், இதுதான் நியூஸ். ஓகேங்களா? அது ப்ளூரல் கிடையாது. அது மீசில்ஸ். மீசில்ஸ் வந்து என்னதான்? அது ஒரு நோய், அம்மை, அந்த மாதிரி வரும் இல்லையா? இது எல்லாமே என்னதான்? சிங்குலர் தான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ப்ளூரல் நவுன்ஸ் டினோட்டிங் சிங்குலர் ஆப்ஜெக்ட். ப்ளூரல் நவுன், நவுன் வந்து ப்ளூரலா இருக்கும், ஆனா ஆப்ஜெக்ட் அது ஒன்னா தான் இருக்கும். சிங்குலர் ஆப்ஜெக்ட், சிங்குலர் verb. 5000 rupees, 5000, 500 ரூபாய். புரியுதுங்களா? 500 ரூபாய். நம்ம அது வந்து என்னது? ஒரே சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான். 10 miles, 10 மைல், அது சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான். ஒரே ஒரு அதுதான் குறிக்குது, அப்ப அது சிங்குலர் தான். புரியுதுங்களா? ஓகே தானே? டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸ். இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸ் என்னது? இன்டெஃபினைட்டா பொதுவா குறிப்பிடுறது, குறிப்பிட்டு இல்லாம டெஃபினைட்டா சொல்லாம இன்டெஃபினைட்டா சொல்றது. எதெல்லாம்? எவ்ரி ஒன், எவ்ரிபடி, ஈச், எய்தர், நெய்தர், சம்மன், சம்படி, எனிபடி. இது எல்லாமே என்னதுதான்? இன்டெஃபினைட் ப்ரோனவுன். இது எல்லாமே என்னதான் வரணும்? இன்டெஃபினைட் ப்ரோனவுனுக்கு சிங்குலர் verb தான் வரணும். ஈச் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் பிரைஸ்டு. இந்த பாய்ஸ்ல ஒவ்வொருத்தரையும் பிரைஸ் பண்ணாங்க, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா நம்ம சொல்லுது. புரியுதுங்களா? ஈச் ஆஃப் த பாய்ஸ், பாய்ஸ்ல ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொருத்தரையும், புரியுதுங்களா? ஒவ்வொருத்தரையும் பிரைஸ் பண்ணாங்க. இன்டெஃபினைட் தனித்தனியா. எவ்ரி ஒன் லவ் சக்சஸ், ஒவ்வொரு ஆளுக்கு என்ன பிடிக்கும்? சக்சஸ் பிடிக்கும். ஓகே தானே? புரியுதுங்களா? அப்போ வந்து ஈச், எவ்ரி, இது எல்லாமே எதை தான் சொல்லுது? சிங்குலர் சப்ஜெக்ட் தான் சொல்லுது. சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கிறப்போ வேர்பும் சிங்குலர் தான். புரியுதுங்களா? ஈச்ன்றது ஒன்னொன்னு, எவ்ரி ஒன்னா ஒவ்வொரு ஆளும் அர்த்தம். எவ்ரிபடினா எல்லாரும், அது எவ்ரிபடி எல்லாத்தையும் மென்ஷன் பண்றோம், தனித்தனியா தான் மென்ஷன் பண்றோம். புரியுதுங்களா? ஓகே. எய்தர் அப்படின்னா ரெண்டுத்துல ஒண்ணு, நெய்தர் ரெண்டுத்துலயும் இல்ல, சம்மன்னா யாரோ ஒருவர்னு அர்த்தம், எனிபடி யாராயினும் அப்படின்னு சொல்றதுதான். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நன். நன் வந்து வந்ததுன்னா can take singular or plural depending on the meaning. மீனிங்கை பொறுத்து நன் வந்து இதாகும், நமக்கு சிங்குலரா ப்ளூரலான்னு வரும். none of the food was waste, ஃபுட்ல எதுவும் வேஸ்ட் ஆகல. இப்ப ஃபுட்ன்றது என்னது? அன்கவுண்டபிளா, கவுண்டபிளா? கவுண்டபிளுக்கு தாங்க சிங்குலர் ப்ளூரல்லாம் வரும், அன்கவுண்டபிளுக்கு வராது. அப்போ அன்கவுண்டபிளா நம்ம வந்து சிங்குலர் மீனிங்ல தான் எடுத்துக்கணும். none of the food waste, ஃபுட்ல எதுவுமே, சாரி, none of the food was left, எந்த ஃபுட் லெஃப்ட் இல்ல, மீதி இல்லைன்னு அர்த்தம். none of the students were absent, ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரும் absent இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா ப்ளூரல், இது கவுண்டபிள், அப்போ வேற. புரியுதுங்களா? ஃபுட், ஃபுட்ஸ்ன்னு வருமா? வராது. ஃபுட் வந்து சிங்குலர் தான், உணவு தான். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல who, which, that, இதெல்லாம் யார வந்து அந்த who, which, that வந்து மென்ஷன் பண்ணுதோ, யார வந்து ஃபோக்கஸ் பண்ணுதோ, அவங்க அந்த இதுதான் என்ன ஆகும்? நமக்கு சப்ஜெக்டா நம்ம கன்சிடர் பண்ண முடியும். புரியுதுங்களா? who, which, that வந்ததுன்னா அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யார ஃபோக்கஸ் பண்ணுதோ, யார ரெஃபர் பண்ணுதோ அதுதான் சப்ஜெக்ட். புரியுதுங்களா? she is one of the girls who play well. அவ வந்து கேர்ள்ஸ்ல, அவ வந்து என்ன பண்ணா? கேர்ள்ஸ்ல
அவன் நல்லா விளையாடினான். அப்ப யாரதான் இங்க மெயின் சப்ஜெக்ட் எதுதான்? கேர்ள்ஸ். அப்போ ஹூ பிளே வெல், கேர்ள்ஸ்ல அவன் நல்லா விளையாடினான். ஹூ பிளேஸ், ஹூ பிளே வெல் தான் வருமே தவிர ஷீ இருக்குது அப்ப பிளேஸ் வரும் அப்படின்லாம் நினைக்க கூடாது. புரியுதுங்களா? ஷீ இஸ் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ். அவ வந்து கேர்ள்ஸ்ல அவ ஒருத்தி. கேர்ள்ஸ தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? ஃபோக்கஸ் பண்ண. கேர்ள்ஸ்ல தான் அவ ஒருத்தி. புரியுதுங்களா? கேர்ள்ஸ் விளையாடின கேர்ள்ஸ்ல ஒருத்தின்னு அர்த்தம். அவ வின் பண்ணா. ஹூ பிளேஸ் வெல், அவ ஒருத்தி நல்லா விளையாடினா. விளையாடினவன் யாரு? அவ ஒருத்தி தான் அப்படின்னு சொல்றோம்ல. புரியுதுங்களா? ஓகே, குழப்பம் இல்ல. சரி. ஷீ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ பிளேஸ் வெல். அவ விளையாடினதுல அவ மட்டும் தான் நல்லா விளையாடினா. யாரு நல்லா விளையாடினா அதுதான் அவ அப்படின்னு சொல்றது. ஷீ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ பிளேஸ் வெல். அப்ப இங்க யாரதான் மென்ஷன் பண்றோம்? ஷீ, அவளை. புரியுதுங்களா? அப்ப இங்க ஷீய மென்ஷன் பண்றோம், இங்க கேர்ள்ஸ். விளையாடின கேர்ள்ஸ்ல அவளும் ஒருத்தி. யார் நல்லா விளையாடினாங்களோ அவதான் அது அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க யாரு சொல்றோம்? அவளை தான் சொல்றோம். புரியுதுங்களா? ஓகே. their plus verb subject இப்படி வந்ததுன்னா verb agree with real subject. their கூட verb வந்து அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஒரு சப்ஜெக்ட் வரணும். அந்த சப்ஜெக்ட் எதா இருக்குதோ அதுதான் நம்ம வந்து verb கூட அக்ரி பண்ணணும். புரியுதுங்களா? சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா verb சிங்குலர், plural இருந்தா plural. there is a book on a table, on the table. there is a book on the table. and there is a book, ஒரு book டேபிள் மேல இருக்கு, ஒரு book. அப்ப சிங்குலர் is. there are many books, நிறைய books. there are books, many books, நிறைய books. there are many books on the table. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பிகினிங் வித் each of, one of, every, either, neither, singular verb. ஓகேங்களா? every man and woman was present. ஒவ்வொருத்தரும் என்ன ஆயிருக்காங்க? present ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே. words like many, several, few, both, all, some, most depend on the noun that follows. இதெல்லாம் வந்ததுன்னா இந்த noun எதை ஃபாலோ பண்ணுதோ அதுதான். புரியுதுங்களா? இது கூட எந்த noun ஃபாலோ ஆகுதோ, many கூட எந்த noun, much கூட எது? much. many students are absent. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் absent. many நிறைய. அப்ப வந்து என்ன ஆயிரும்? அது ஆட்டோமேட்டிக்கா plural. many students, many student வரக்கூடாது. many students are absent. much work, much work has been done. நிறைய ஒர்க், நிறைய வேலை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நிறைய வேலைகள் வராது, நிறைய much work. ஓகேங்களா? இப்போ ஒர்க்ன்றது என்னது? uncountable. some water was wasted. கொஞ்சம் தண்ணி வேஸ்ட் ஆயிட்டு, தண்ணிகள் வராது. ஓகேங்களா? some water, waterன்றது uncountable. some water was wasted, singular. some students, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ். இங்க வந்து uncountable-னால, water வந்து uncountable-னால singular. some students-ன்றது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து countable-னால இங்க plural. புரியுதுங்களா? அடுத்தது டைட்டில்ஸ் ஆஃப் புக், மூவி, ஆர்கனைசேஷன், கண்ட்ரி இதெல்லாம் வந்ததுன்னா சிங்குலர் verb தான். புரியுதுங்களா? குல்லிவர்ஸ் டிராவல் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். அது ஒரு புக்கை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுது. டிராவல்ஸ் அப்படின்னு வந்திருக்கு, ப்ளூரல் அப்படிலாம் போட்டுறாதீங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்றது ஒரே கண்ட்ரி தாங்க, அதனால இஸ் ஏ பவர்ஃபுல் நேஷன். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஆஃப்டர் எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் ஏ நம்பர் ஆஃப், த நம்பர் ஆஃப். ஏ நம்பர் ஆஃப் அப்படின்னா என்ன? பலர் அப்படின்னு அர்த்தம். த நம்பர் ஆஃப் அப்படின்னா எண்ணிக்கை. ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஆயிட்டாங்க? இன்னைக்கு பிரசன்ட் ஆயிருக்காங்க. ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய, பலர் பிரசன்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இன்க்ரீசிங். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எண்ணிக்கை, ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கூடியிருக்கு. புரியுதுங்களா? எண்ணிக்கைன்றப்ப என்னது? குவான்டிட்டி. அப்படின்றப்ப அது சிங்குலர். புரியுதுங்களா? ஓகே. ஃபிராக்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட். 2/3 of the cake. கேக் எல்லாம் 2/3 வந்து என்ன ஆயிடுச்சு? சாப்பிட்டாச்சு. அப்ப சிங்குலர். புரியுதுங்களா? 2/3 of the people are absent. 2/3 of people. peopleனா என்ன? 3ல 2 பங்கு என்ன ஆயிட்டாங்க? absent ஆயிட்டாங்க. அப்போ plural. ஓகே தானே? சரி. இந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அக்ரிமெண்ட் ட்ராப். the manager, either the manager or the clerks are present or absent. எது நியர் இருக்கோ அதுதான். each of the employees was given a bonus. ஒவ்வொரு எம்ப்ளாயீஸுக்கும் என்ன பண்றாங்க? போனஸ் கொடுத்தாங்கன்னு அர்த்தம். the committee has submitted its report. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். எதை வச்சு? இந்த சப்ஜெக்ட் verb அக்ரி. நெக்ஸ்ட் 5 எரர் ஸ்பாட்டிங் பார்க்கலாம். ஒரு 10 வந்து டெலகிராம் லிங்க்ல கொடுக்குறேன் வித் எக்ஸ்பிளனேஷனோட. நம்ம வந்து அடுத்த வாரத்துல இருந்து ஃபுல்லாவே ப்ராக்டிஸ் தான் பார்க்க போறோம். என்னென்ன கிராமர்லாம் இந்த வாரம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வாரத்துல இருந்து ப்ராக்டிஸ் தான். உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்துருமா? நீங்க கொஞ்சம் சந்தோஷமாயிருவீங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபுல்லாவே ப்ராக்டிஸ் தான்.
நீங்க சப்போர்ட் பண்ணாதான் என்னால வீடியோ வந்து கண்டினியூவா போட முடியும். ஓகேங்களா? கிராமர் ஃபுல்லாவே எனக்கு யூடியூப்ல ஃப்ரீ கோர்ஸா கொண்டு வரணும்னு ஆசை. கிளாஸ் யூடியூப் கிளாஸ் ஃப்ரீ கோர்ஸா கொண்டு வரணும்னு ஆசை. ஓகேங்களா? ஓகே. மோர் லெஷர் அது உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். மோர் லெஷர் as well as an abundance of goods are attainable through automation. மோர் லெஷர்னா என்னது? நிறைய ஓய்வு as well as கூடவே நமக்கு என்ன கிடைக்குது? நிறைய பொருளும் கிடைக்குது. நிறைய பொருள் ஆர் அட்டைனபிள். ஓகேங்களா? கிடைக்குது நமக்கு ஆட்டோமேஷன்னால. அப்ப மோர் லெஷர்ன்றது என்னது? ஓய்வு. ஓய்வு வந்து என்னது? சிங்குலர். அப்ப as well as இது கூட தான் abundance of goods கிடைக்குது. அப்ப இது சிங்குலர். இது கூட தான் இது கிடைக்குது. அப்ப சப்ஜெக்ட் யாரு? மோர் லெஷர். அப்ப இங்க ஆர் வரலாமா? வரக்கூடாது. என்னதான் வரணும்? இஸ் தான் வரணும். புரியுதுங்களா? இந்த புக் although written in bad English which makes a few interesting observation needs to be highlighted. இதுல எதுவுமே தப்பு இல்ல. தப்பு இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியல. The book although written in bad English which makes ஓகேவா? எல்லாமே எதுதான் ஹைலைட் பண்ணுது? எதைதான் சொல்லுது? புக்கை தான் சொல்லுது. புக் வந்து சிங்குலர். அப்ப எங்க வேர்ப் எல்லாமே என்னவா தான் இருக்கு? சிங்குலரா தான் இருக்கு. மேக்ஸ், நீட்ஸ். அப்ப நோ எரர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் whenever சாரி whatever one may say. அவனை பத்தி யார் என்ன சொன்னாலும் whatever one may say for him. whatever one may say தப்பு இருக்கா? இல்ல. for him தப்பு இருக்கா? இல்ல. no one dare call in question. ஒருத்தருக்கும் கொஸ்டின் கேட்க தைரியம் இல்ல. his honesty purpose இதுலயும் தப்பு இல்ல. அப்ப எதுல தப்பு இருக்கு? no one dares வரணும். ஏன்னா no oneன்றது என்ன? ஒருத்தருக்கும். third person singular. yes verb. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் the authors of the document appears to have fully realized the fact that when one talk for education he deals with the human being. ஓகேங்களா? the authors of the document appears. the authors தான் இதுல வந்து என்னது? subject. the authors of the document appears தான் என்னது? verb. அப்ப இதுலயே ஃபர்ஸ்ட்லயே நமக்கு என்ன ஆயிட்டு? எரர் வந்தாச்சு. என்னது? ஆதர்ஸ் வந்து யாரு? ப்ளூரல். அப்பியர்ஸ் வந்து சிங்குலர் வேர்பு. அப்ப அப்பியர் வரக்கூடாது. என்னதான் வரணும்? அப்பியர் தான் வரணும். அப்பியர்ஸ் வரக்கூடாது. தேர்ட் பர்சன் இது வந்து ப்ளூரல் வேர்பு கூட சிங்குலர் வேர்பு வரக்கூடாது. எஸ் வேர்பு எதுக்கு வரணும்? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு. புரியுதுங்களா? ஓகே. நெய்தர் ஷமீர் நார் ஹிஸ் ஒய்ஃப். ஷமீரும் அவனோட ஒய்ஃபும் were aware of the arrangement made for their journey. ஓகேங்களா? நெய்தர் ஷமீர் அல்லது அவனோட ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்கும் என்ன இல்ல? அவேர் இல்ல. நெய்தர் ஷமீர் நார் ஹிஸ் ஒய்ஃப் ரெண்டுத்துல ஒருத்தருக்கும் அவேர் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப வேர் வரலாமா? வரக்கூடாது. என்னதான் வரணும்? வாஸ் தான் வரணும். புரியுதுங்களா? வேற வரக்கூடாது. வாஸ் தான் வரணும். ஓகே தானே? ரெண்டுத்துல ஒருத்தருக்குமே என்ன இல்ல? அவேர் இல்ல அப்படின்னு ஓகேவா? நெய்தர் ஷமீர் நார் ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் அவேர் தான் வரணும். வேர் அவேர் அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பார்த்துடலாம். சென்சார் அப்படின்னா என்ன? சென்சார் போர்டு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்சார்னா என்ன? அப்ஜெக்ஷனல் பார்ட்டை கட் பண்ணக்கூடியவங்க தான் என்னது? சென்சார். one who examine books, film or writing and remove objectionable part. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அமாஸ்னா என்னது? குவிந்தன்னு அர்த்தம். to collect or gather things, especially wealth over a period of time. கொஞ்ச காலத்துல நிறைய வந்து பொருள் குவிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அமாஸ். ஓகேங்களா? டெரிட்டரி அப்படின்னா யூனியன் டெரிட்டரி சொல்றோம்ல, கண்ட்ரோல்டு அண்டர் ஒன் ஹெட் தான் என்னது? டெரிட்டரி. ஓகேங்களா? the area of land under the control of a ruler, state or animal. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாகோபோபியா. பாகோ அப்படின்னா விழுங்குதல் அர்த்தம். பாகோ விழுங்குதல். போபியானா பயம். விழுங்குறதுக்கு பயமா இருக்கும். ஒரு சிலருக்குலாம் சாப்பாடை விழுங்குறதுக்கே பயமா இருக்கும். பியர் ஆஃப் சாலோவிங் ஆர் ஈட்டிங். நெக்ஸ்ட் வந்து கிப்பர்னா என்னது? வளர்றதுன்னு அர்த்தம். ஸ்பீக் ரேபிட்லி அண்ட் இன்கோஹரண்ட்லி யூஸ்வலி அவுட் ஆஃப் பியர் ஆர் ஷாக். பயத்தினாலையும் ஷாக்குனாலையும் தேவையில்லாததெல்லாம் வளருவாங்க இல்லையா? சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? கிப்பர். நெக்ஸ்ட் ப்ரொட்ரூட் அப்படின்னா என்ன? துருத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். வெளியில தள்ளி இருக்குன்னு அர்த்தம். சர்ஃபேஸை விட்டு அது இருக்கிற சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில தெரியுதுன்னு அர்த்தம். டு ஸ்டிக் அவுட். ஓகேங்களா? டு ஸ்டிக் அவுட்
ஆர் ப்ரொஜெக்ட் பியாண்ட் சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே தள்ளி இருக்குது, துருத்திட்டு இருக்குன்னு சொல்லுவோம் தமிழ்ல. பார்ட்டிசைட் அப்படின்னா சூசைட்னா தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிறது, பார்ட்டிசைட்னா பேரண்ட் ஃபாதர், ஆக்ட் ஆஃப் கில்லிங் ஒன்ஸ் ஓன் ஃபாதர். பரோ அப்படின்னா என்னது, அனிமல்ஸ் வந்து அது தோண்டி வலைன்னு அர்த்தம். பரோ அப்படின்னா என்னது, வலை, அது வாழ்றதுக்கு தோண்டக்கூடிய அந்த குழிக்கு பேர் தான் என்னது பரோ. நேக் அப்படின்னா என்னது, நேக்கா போறோம், ஸ்கில், நேச்சுரல் ஸ்கில் ஆர் டேலண்ட் ஃபார் டூயிங் சம்திங் ஈஸிலி. இது நேக்குன்றது இங்கிலீஷ், நம்ம தமிழ்ல அதை யூஸ், நேக்கா போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். சைட்டாலஜி, சைட்டோ அப்படின்னா செல், லாஜி அப்படின்னா படிக்கிறது, சைட்டோனா என்னது, செல், செல்லை பத்தி படிக்கிறது. த ஸ்டடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் செல்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்தரலாம். as thick as thieves அப்படின்னா என்ன, ரொம்ப நெருக்கமா அப்படின்னு அர்த்தம். வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், வெரி இன்டிமேட். ஓகேங்களா? ரொம்ப ரத்தமும் சதையுமா இருப்பான்னு சொல்லுவாங்களா, அதுதான். ராமு அண்ட் ரவி ஆர் as thick as thieves since childhood. சின்ன பிள்ளையில இருந்தே ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். be as sharp as a track சொல்லக்கூடாது, tack. வெரி இன்டெலிஜென்ட், குயிக் விட்ட, கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்களா, அதுதான். she is maybe young but she is as sharp as tack or as sharp as a tack in solving problem. ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுல சின்ன வயசா இருந்தாலும் புத்திசாலித்தனமா இருக்கிறான்னு அர்த்தம். குக் someone's gooses. goose அப்படின்னா என்ன, அடுத்தவங்களோட சான்ஸ் வந்து ஸ்பாயில் பண்றது. he cooked his own gooses by arguing with manager. ஒரு வாய்ப்பு, அவனோட இதை ஆர்கியூ பண்ணனால அவனோட ஓன் இதே என்ன பண்ணிட்டான், அவனாவே கெடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். ஆர்கியூ பண்ணதுனால அவனோட சான்ஸை தானாவே கெடுத்துக்கிட்டான். அடுத்தவனையும் கெடுத்து விடுவான், தானும் கெட்டு போவான். சரிங்களா? டிஸ்அப்பியர் இன்டு ஏர், அப்படி மாயமா மறைஞ்சு போறது, மின்னலைன்ற மாதிரி. டு வேனிஷ் கம்ப்ளீட்லி. த தீஃப் டிஸ்அப்பியர் இன்டு தின் ஏர் பிஃபோர் த போலீஸ் arrived. போலீஸ் வர்றதுக்குன்னா மாயமா மறைஞ்சு போயிட்டான். ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட், மூவ் ஹியர் அண்ட் தேர் aimlessly to go around in search for help. அதாவது அங்கங்க லாந்திட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது அங்கங்க சுத்திட்டே இருப்பாங்க, தேவையில்லாம சுத்திட்டு இருப்பாங்க. The poor man ran from pillar to post to get justice. ஏழை வந்து என்ன பண்ணும், அவனோட ஜஸ்டிஸுக்காக, நியாயத்துக்காக அங்கேயும் இங்கேயும் தேவையில்லாம ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். ஓகேங்களா? பணக்காரனுக்கு வீடு தேடி வரும், ஏழைக்கு நம்ம அலையதான் வேணும். ஓகேங்களா? அதுதான் பில்லர் டு போஸ்ட், ஒவ்வொரு இடமா அலையிறது, லாந்துறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி. அட் த 11th hour, நம்ம இப்ப கடைசியில படிப்போம் அப்படிதானங்க. அட் 11th 12 ஹவர்ஸ்ல 11th hour படிப்போம்னு அர்த்தம், கடைசி நிமிஷத்துல படிப்போம்னு அர்த்தம். அட் த லாஸ்ட் பாசிபிள் மூமெண்ட் he submitted his project at the 11th hour. 11th hourனா என்ன, 12 hours. ஓகேங்களா? அதாவது 24 12 பிரிச்சிருக்கிறோமா. 11th hourனா என்ன, கடைசி நேரத்துல முட்டுறதுன்னு அர்த்தம். உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ தெரியாது. beat about the bush அப்படின்னா avoid talking directly about the main point. அதாவது சுத்தி வளைச்சு பேசுறதுதான் என்னது, beat about the bush. ஓகேங்களா? தேவையில்லாம சுத்தி வளைச்சு பேசுறதுதான் beat about the bush. don't beat about the bush, tell me the truth. சுத்தி வளைச்சு பேசாத, உண்மையை சொல்லேன் அப்படின்றது. cry over split milk. அதாவது போயிட்டு நம்ம வந்து நடந்த விஷயத்தையே பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கு, பேசினது பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். டு worry about something that cannot be changed. கிடைக்காது, திருப்ப போனது கிடைக்காதுன்னு இருக்கிறப்ப அதை பத்தி பேசி பிரயோஜனம்னு அர்த்தம். இட் இஸ் நோ யூஸ் crying over split milk. accepted your mistake and move on. நடந்ததை பத்தி நினைச்சிட்டு இருக்காத, நீங்களும் அப்படிதான். ஓகேங்களா? ஆன் சரி, ஏ ஹாட் பொட்டேட்டோ. ஹாட் பொட்டேட்டோன்னா என்னது, கான்ட்ரவர்சியல் அர்த்தம். கான்ட்ரவர்சியல் ஆர் டிஃபிகல்ட் இஷ்யூ தட் நோ ஒன் வாண்ட் டு ஹேண்டில். யாரும் வந்து விரும்பாத ஒரு செயலை நம்ம செய்யறதுக்கு பேர் தான் என்னது, ஏ ஹாட் பொட்டேட்டோன்னு. ஏ டாபிக் ஆஃப் ரிசர்வேஷன் இஸ் ஏ ஹாட் பொட்டேட்டோ இன் இந்தியன் பாலிடிக்ஸ். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணோம், அது அப்படியே பொருளாதார அடிப்படை இடபிள்யூஎஸ்ல வேணும் அப்படின்றப்ப நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, அது இதையும் நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. அதாவது ஜாதி அடிப்படையில வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஏ ஹாட் பொட்டேட்டோ, தேவையில்லாதது. ஓகேங்களா? தேவையில்லாதத நம்ம பேசக்கூடாது, பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஏன் ஒயிட் எலஃபண்ட் அப்படின்னா என்னது, சம்திங் வெரி எக்ஸ்பென்சிவ் பட் யூஸ்லெஸ். ரொம்ப அலங்காரத்துக்கு மட்டும் ஒயிட் எலஃபண்ட் இருக்குதுங்களா, சரி இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் இல்லாததை நம்ம நிறைய விலை கொடுத்து வாங்குறது தான் என்னது, ஏ ஒயிட் எலஃபண்ட். தட் பிக் கார் டர்ன் அவுட் டு பி a white elephant for him. a big car, பெரிய கார் வந்தாவா வாங்கிட்டு இருப்பான், அதை பத்தி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அது மெயின்டைன் பண்றதுக்கே போயிடும். ஓகேங்களா? நமக்கு கிடைக்கலன்னு அப்படின்னு பேசுறோமா, இல்ல, விலை உயர்ந்தது ஆனால் பயன் இல்லாத பொருள். டிராவலுக்கு காரு பைக் எல்லாம் வேணும், நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன் கொஞ்சம் பார்த்துடலாம். அக்யூஸ் ஆஃப். அக்யூஸ் ஆஃப்னா என்னது, பிளேம் ஃபார் சம்திங்னு அர்த்தம். அக்யூஸ்னா பிளேம், குற்றம் சாட்டுறது. ஹி வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப்
theft. ஓகேங்களா, தெஃப்ட்டுக்காக குற்றம் சாட்டப்பட்டான். அடாப்ட் டு அப்படின்னா என்னது, அட்ஜஸ்ட் டு நியூ கண்டிஷன். அடாப்ட்னா என்னது, அடாப்டேஷன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அடாப்ட், அட்ஜஸ்ட் டு நியூ கண்டிஷன். வி மஸ்ட் அடாப்ட் டு சேஞ்சஸ். ஓகேவா, கடகடன் போறணும். அக்ரி வித், அக்ரி வித்னா பர்சனோட, அக்ரி டுன்னா நம்ம ஒரு ப்ரப்போசலோட அக்ரி ஆகுது, ஒரு பிளானோட அக்ரினா அக்ரி டு த பிளான் அர்த்தம். அக்ரி வித்னா ஒரு பர்சனோட அக்ரி ஆகி போறது. அக்ரி வித் யூ, ஐ அக்ரி டு யுவர் பிளான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்பாலஜைஸ். அப்பாலஜைஸ்னா இந்த மன்னிப்பிக்கிறது. அப்பாலஜைஸ் ஃபார் ஏதாவது மிஸ்டேக்குக்காக. ஓகேங்களா. எக்ஸ்பிரஸ் த ரிக்ரெட் ஃபார் சம்திங். சே சாரி டு சம்மன். டுனா சம்மன். அதாவது அப்பாலஜைஸ் ஃபார்னா என்ன தப்பு பண்ணுமோ அதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா. அப்பாலஜைஸ் ஃபார் ஹிஸ் மிஸ்டேக் டு த டீச்சர். ஓகேவா. அப்ரூவ், அப்ரூவ்னா நம்ம என்னது, கன்சிடர் பண்றதுன்னு அர்த்தம். அப்ரூவ் ஆஃப், கன்சிடர் சம்திங் குட், ஏதாவது குட்டா இருந்தா கன்சிடர் பண்ணிக்கிறது. த டீச்சர் அப்ரூவ்ட் ஆஃப் ஹிஸ் பிஹேவியர். ஓகேங்களா. பிலீவ் இன், ஹேவ் ஃபெய்த் இன், பிலீவ் இன்னா வரணும். ஓகேங்களா. ஐ பிலீவ் இன் ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கும். பிலாங் டு, பிலாங் டுன்னா வரும். ஓகேங்களா. பிலாங் டு, பி ஓவ்டு பை, த பென் இஸ் பிலாங் டு மீ, அந்த பென் என்னோடது. ஓகேவா, புரியுதுங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கேர் ஆஃப், கேர் அபவுட். லுக் ஆஃப்டர், கேர் ஆஃப்னா என்னது, லுக் ஆஃப்டர். ஃபீல் கன்சர்ன். கேர் அபவுட், கேர் ஃபார் அப்படின்னா ஷி கேர் ஃபார் ஹர் மதர் அப்படின்னா ஃபார்னா பர்சன். அபவுட்னா என்ன, எதையாவது பத்தி, கன்சர்ன், ஃபீல் கன்சர்ன். ஓகேவா, புரியுதுங்களா. ஹி டசன்ட் கேர் அபவுட் மணி, அது வந்து மணியை பத்தி அவ கேர் பண்ணிக்க மாட்டா. கேர் ஃபார்னா யாருக்கா, யாரை கேர் பண்ணி, யாரை லுக் ஆஃப்டர் பண்றாங்களோ அதுதான் கேர் ஃபார் த பர்சனுக்கு வரணும். புரியுதுங்களா. பராமரித்த, கவலைப்படுதல். Complain about, complain for. Express a dissatisfaction. She is complain about the food. Depend on, depend on என்னது, ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது. We depend on our parents. Insist, insistனா என்னது, அதை செய்ய வற்புறுத்துறதுன்னு அர்த்தம். ஓகேவா. He insisted on seeing the manager. Participate அப்படின்னா என்ன, டேக் பார்ட் இன். பார்ட்டிசிபேட்னா பார்ட்டிசிபேட் இன்னு வரணும், பார்ட்டிசிபேட் ஆன் அப்படிலாம் வரக்கூடாது. He participated in the competition. On the competition வராது. ரிலே, ரிலேனா என்ன, சார்ந்து இருக்கிறது தான். ஓகேயா. ட்ரஸ்ட் ஆர் டிபெண்ட். யூ கேன் ரிலே ஆன் ஹர் ஹானஸ்டி, நம்புதல், நம்பிக்கை உள்ளது. சக்சீட் இன், சக்சீட் ஆன்லாம் வரக்கூடாது. சக்சீட் இன், அச்சீவ் சம்திங். சக்சீட் இன் ஹிஸ் மிஷன். ஓகேவா. சஃபர் ஃப்ரம், நம்ம எவ சஃபரிங் ஃப்ரம் போடுவோம்ல. பி அஃபெக்டட் பை இல்னஸ் ப்ராப்ளம்ஸ். ஹி சஃபர் ஃப்ரம் ஆஸ்துமா. ஓகேவா. ஓகே தானே. சரி, கடகடன் போயிட்டு நான் இதை அப்படியே ஒரு ரீட் பண்ணிருங்க. ஓகேங்களா. இப்படிதான் வரும், அப்படியே மனப்படம். நெக்ஸ்ட் வெக்காபுலரி ஒரு 10 பார்த்துரும். அப்ஸ்டைன் அப்படின்னா அவாய்ட். ஓகேங்களா. நாட் டு சம்திங். அப்ஸ்டைன் ஃப்ரம் ஸ்மோக்கிங்னா ஸ்மோக் பண்ணாத, அதுல இருந்து விலகிடு. அர்ஜென்ட் அப்படின்னா என்ன, பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டு ஆர் வெரி நியர், பக்கத்துல இருக்கு. த ஸ்கூல் இஸ் அர்ஜென்ட் டு த பார்க். ஓகேங்களா. அட்வர்ஸ், அட்வர்ஸ்னா என்னது, அன்ஃபேவரபிள். அட்வர்ஸ் கண்டிஷன் சொன்னோம்ல, அண்ட் நமக்கு தேவையில்லாதது, தீங்கானது, ஒத்து வராததுன்னு அர்த்தம். அன்ஃபேவரபிள் ஆர் ஹார்ம்ஃபுல். ஓகேங்களா. அட்வர்ஸ் கண்டிஷன். பினவலண்ட் அப்படின்னா என்னது, கைண்ட் ஆர் ஜெனிரியஸ். ஓகேங்களா. த பினவலண்ட் கிங் ஹெல்ப் த புவர். ஓகேவா. சரி. நெக்ஸ்ட் கேண்டிட் அப்படின்னா என்னது, ஹானஸ்ட் அண்ட் ட்ரூத்ஃபுல். ஓகேங்களா. ஹானஸ்டா ட்ரூத்ஃபுல்லா இருக்குது. ஷி கேவ் எ கேண்டிட் ரிப்ளை இன் த இன்டர்வியூ. நெக்ஸ்ட் வந்து கிரப் அப்படின்னா என்ன, to control or limit something, control பண்றதுன்னு அர்த்தம். The government took the step to curb inflation. Inflation ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு அர்த்தம். விலைவாசி ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்துறது தான் என்னது, கிரப். நெக்ஸ்ட் வந்து டிட்டோரியரேட் அப்படின்னா என்னது, மோசமாயிட்டே போறது, நிலைமை மோசமாயிட்டே இருக்குது. ஹிஸ் ஹெல்த் டிட்டோரியரேட் ஆஃப்டர் த ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவனோட ஹெல்த் மோசமாயிட்டே இருக்கு. எமுலேட், டு இமிட்டேட் ஆர் ஃபாலோ சம்மன்ஸ் எக்ஸாம்பிள். அப்படி எமுலேட் பண்றதுன்னா என்ன அர்த்தம், அப்படி காப்பி அடிக்கிறது, டிட்டோ பண்றது. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பின்பற்றுறதுன்னு அர்த்தம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறதுன்னு அர்த்தம். ஷி எமுலேட் ஹர் டீச்சர் ஸ்டைல். டீச்சர் மாதிரியே இருக்கா, டீச்சர் மாதிரியே அப்படியே காப்பி அடிக்கிறான்னு சொல்லலாம். நல்ல இதாட்டு சொல்ல, நல்ல விதமா சொன்னா அதை பின்பற்றா, அவங்க பின்தொடர்ந்து வரான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரூகல். ஃப்ரூகல்னா என்னது, யூசிங் மணி கேர்ஃபுல்லி அண்ட் எக்கனாமிக்கலி. He is a very frugal in spending money. அதான் ஃப்ரூகலா இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், எச்சரிக்கையா இருக்கிறான், சிக்கனமா இருக்கிறான், மிதமா செலவு பண்றான். ஓகேங்களா. கஞ்சத்தனம் இல்ல, கரெக்டா, எக்கனாமிக்கலா. ஓகேங்களா. ஹாஸ்டைல் அப்படின்னா என்னது, அன்ஃப்ரெண்ட்லி ஆர் அக்ரெசிவ். ஹாஸ்டைல் அப்படின்னா என்னது, அன்ஃப்ரெண்ட், அப்படியே ரொம்ப கடுப்பா இருப்பாங்கல்ல, அவங்கதான். The soldiers faced hostile enemies. ஓகேவா. விரோதமான பகைமையான. ஓகே தானே. சரி.
இது வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. உங்களுக்கு 10 டெய்லி 10 ஓகேங்களா? 45 நாள் அப்படின்னு வரப்போ 450 வந்துரும். ஓகேவா? சரி, அதனால நீங்க வந்து ஈஸியா படிச்சிடலாம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். இதை விட்டுட்டு ஒரேடியா படிக்கிறீங்க அப்படின்னா இல்ல. உங்களுக்கு என்ன அப்படியே உங்களுக்கு ஃபுல்லா அட்வான்ஸ்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு சிலது வந்து நார்மலா இருக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசா இது வரைக்கும் பார்த்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.